சிவராமா. எதுக்குமா என்ன நிக்க சொல்றீங்க? நான் போகணும். நான் போய் என் வினோதினியை பார்க்கணும். நான் தான் அவளுடைய சிவராமங்கிற உண்மையை சொல்லணும். என்ன தடுக்காதீங்க, நான் போறேன். டேய் நில்லுடா. போறேன்னா போய் சொல்லி என்ன ஆக போகுது? தப்பு சிவராமா, தப்பு. இப்போ நீ வினோதினி கிட்ட இந்த உண்மையை சொல்றேன்னு சொல்றது ரொம்ப தப்பு. அது வாழ்க்கைய அழிக்கிறதுக்கு சமண்டா. அந்த தப்பு நீ பண்ணாத. உன் மனசு படுற வேதனைய அம்மாவால புரிஞ்சுக்க முடியுது. இத்தனை வருஷமா நீ தொலைச்ச உன் குடும்பத்தை தேடிக்கிட்டு இருந்த. இப்ப அது உனக்கு கிடைச்சும் கிடைக்காத மாதிரி ஒரு நிலைமையில தான் நீ இருக்க. அந்த கஷ்டம் எனக்கு தெரியுதுடா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இத்தனை வருஷமா உனக்காக தானடா அவளும் காத்துக்கிட்டு இருந்தா. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்காம, எந்த சுகத்தையும் அனுபவிக்காம, இந்த குடும்பத்துக்காக மட்டும் தாண்டா அவ உழைச்சுக்கிட்டு இருந்தா. உன் இடத்துல இருந்து உன்னை விட ஒரு படி மேலதான் எங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கிட்டா. அதுதான் உனக்கு எப்பவும் நல்லா தெரியுமே. டேய், அவ தன்னோட சந்தோஷத்தை பத்தி கூட நினைக்காம ஒவ்வொரு நிமிஷமும் எங்களோட சந்தோஷத்துக்காக மட்டுமே வாழ்ந்த தியாகிடா. இப்பதான் தெரிஞ்சோ தெரியாமலோ அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அத நீ கெடுக்க போறியா? சொல்லுடா, கெடுக்க போறியா? அம்மா, அவ ஏன் வினோதினிமா? நான் தொட்டு தாலி கட்டின ஏன் பொண்டாட்டி. இத்தனை வருஷம் உங்களையும் அவளையும் தேடி நான் எப்படி எல்லாம் அலைஞ்சேன்னு எனக்கு தான் தெரியும். அவளும் எனக்காகத்தானமா இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி அவளை விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியும்? சரிடா, எல்லாமே வாஸ்தவம் தான். ஆனா இப்ப வாசு தம்பி கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கு. இப்ப அவ வினோதினி இல்ல. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ. அவளும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தா. நீயும் அவளை தேடிதான் அலைஞ்சிருக்க. ஆனா விதிய பாத்தியா? இன்னைக்கு அவங்க 2 பேரையும் தானே ஒண்ணு சேர்த்திருக்கு. இதெல்லாம் நாம எடுக்கிற முடிவு இல்ல சிவராமா, மேல இருக்கிறவன் எடுக்கிற முடிவு. அதுக்கு கட்டுப்பட்டு தான் நாம ஓடணும். இப்ப மட்டும் நீ போய் உண்மையை சொன்னா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறியா? பல பேரோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாயிடும். இவ்வளவு நாள் கழிச்சு அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதை கெடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புடா. நீங்க 2 பேரும் பக்கத்துல இருந்தும் கூட அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்குதுன்னா இதுதான் விதி சிவராமா, புரிஞ்சுக்கோ. அம்மா, நான் உயிரோடு இருக்கும்போது ஏன் வினோதினியை என்னால எப்படிமா விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியும்? என்னால முடியாதுமா. நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாது. நான் தான் சிவராமங்கிறத ஏன் வினோதினி கிட்ட நான் சொல்லிதான் தீர்வேன். டேய், அவ இப்போ வினோதினி இல்ல, சொன்னா புரிஞ்சுக்கோடா. கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்ச அவ வாழ்க்கை இனிமேலாவது நல்லா இருக்கட்டும். நீ தாலி கட்டினேங்கிறதுக்காக அவ இவ்வளவு நாளா நம்ம குடும்பத்துக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் போதும்டா, போதும். சொன்னா கேளுடா. பாவினோ, இந்தாடா, இந்தாம்மா. நீங்க மாலையை கழுத்துல போட்டு வாங்க. வாங்க வாங்க. அம்மா வினோ, இங்கே நில்லுங்க, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன்.